ஸ்டாலின் வீட்டுல தூங்கும் போது கூட கொசு வந்துடும் ஜன்னலை சாத்துன்னு சொல்றதுக்கு பதிலா பிஜேபி உள்ள வந்துடும் ஜன்னலை சாத்துன்னு சொல்றாரா. அவருக்கு என்னாச்சு, உண்மையில மேட்டர் என்னன்னு நான் ஒரு திமுக காரனை கேட்டேன். போனவங்க எல்லாரும் நம்பாளுங்க தானே, இப்ப திமுக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம கேட்டா விஷயத்த சொல்லுவாங்க. ஸ்டாலினும் அவரோட ஸ்ட்ராட்டஜி டீமும் உட்கார்ந்து பேசினாங்களா. ஸ்டாலின் சொன்னாரா பிஜேபி உள்ள வந்துடும் ஓட்டு கேட்போமான்னு. அதுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி டீம், இது ரொம்ப பழைய உருட்டுங்க, மக்கள் எல்லாம் நம்ப மாட்டாங்க, வேற ஏதாவது சொல்லுவோம். உடனே ஸ்டாலின், நம்ம நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொல்லி ஓட்டு கேட்போமா அப்படின்னு கேட்டாரா. உடனே ஸ்ட்ராட்டஜி டீம், மக்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா காரி துப்புவாங்க, பரவாயில்லையான்னு கேட்பான். உடனே ஸ்டாலின், அப்போ நடிகர் கூட்டம் எல்லாம் தற்குறிங்கன்னு பேசி ஓட்டு கேட்போமான்னு. அதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம், உங்க மகன் உதயநிதி மட்டும் என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தாங்கன்னு கேட்பாங்க. உடனே ஸ்டாலின், அப்போ கனிமொழியை அமிச்சு ஓட்டு கேட்போமான்னு. அதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம், அந்த அம்மாவை தூத்துக்குடியிலேயே உள்ள விடமாட்டேன்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கமலன்வர், அவரோட கட்சிக்காரங்களை கட்ட பணம் எப்ப திருப்பி கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ திருமா அப்படின்னு கேட்பார் ஸ்டாலின். அவர் சொந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொன்னதுக்கு சொந்த தொண்டர்கள் காரி துப்புறாங்க, அவரும் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு சொல்லுவாங்க. நம்ம உதயநிதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஓட்டு கேட்போமா அப்படின்னு ஸ்டாலின் கேட்பாரு. எதுக்குங்க, போலீஸ் எல்லாம் போதை கேஸ்ல நம்மளையும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கா, அதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. சரி பிரேமலதாவை அனுப்பி ஓட்டு கேட்போமான்னு கேட்பாரு. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க, ஓட்டு போட வந்தவங்க கூட போட மாட்டாங்க, அதுவும் வேணாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்மள கும்பிடுற குருசாமி ஓபிஎஸ் அமிச்சு ஓட்டு கேட்போமான்னு. அதுக்கு ஈய செம்பு பித்தளை செம்பு கூட கடையில கொடுத்தா ஒரு ரேட்டு போகுது, இந்த பன்னீர் செம்பு சுத்த வேஸ்டா இருக்குன்னு ஏற்கனவே கலாய்க்கிறாங்க, அதுவும் சரிப்பட்டு வராதுன்னு. சரி வைகோவை அமிச்சு ஓட்டு கேட்கலாமான்னா, அந்த மானஸ்தனையாங்க, அவரை வைகோன்னு யாரும் கூப்பிடுறது இல்ல, அரசியல் சைக்கோன் தான் கூப்பிடுறாங்க, அவருக்கும் ஒரு ஓட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில ஸ்ட்ராட்டஜி டீம், 5 வருஷமா ஆட்சி பண்ணீங்களே, ஏதாவது ஒரு சாதனைய சொல்லுங்க, அத பேசி ஓட்டு கேட்போன்னு. ஒரு நாள் முழுசா யோசிச்ச ஸ்டாலின், எதுவுமே இல்ல, நம்ம பழையபடி பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லியே ஓட்டு கேட்போம், அதுதான் நம்மளுக்கு பழகிடுச்சு, அப்படியே